Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு குக்கும்பர் சாட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக்கும்பர் சாட் பண்றதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளியும் கேப்சிகமையும் பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன் நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி வெள்ளரிக்காவை எல்லாத்தையுமே நான் தோல் சீவி இந்த மாதிரி நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதையெல்லாம் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் வெள்ளரிக்காவாக எடுத்து தோல் சீவி எடுத்துக்கோங்க. இந்த உள்ள விதையெல்லாம் இந்த ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துடலாம். இந்த விதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லா வெள்ளரிக்காலையும் நம்ம உள்ள விதையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த விதையெல்லாம் நான் தூக்கி போடல, இந்த சாட்லேயே நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இது வேணாம் தண்ணியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விதையை நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த விதையெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம், தக்காளி இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த இந்த ஸ்வீட் கார்னையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு இந்த சாட்டுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த விதை எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளரிக்காயில் இது எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த வெள்ளரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளரிக்காவாக எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சாட் ஐட்டமை இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆலு புர்ஜியை நான் இதில் தூவி விட்டுக்க போகிறேன். நீங்கள் ஆலு புர்ஜி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓமப்பொடி கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ இதுக்கு ஆலு புர்ஜி தான் எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளரிக்காயிலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், குக்கும்பர் சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.